இப்போ நான் என்ன பண்ணுறேன், எங்கள் ஊர் பக்கத்தில இருக்கக்கூடிய ஏன்னா ஒரு சில கோயில்கள் வந்து ஏன்னா எனக்கு ஏன்னா ஒரு 20, 30 வருஷமா நான் அந்த கோயிலோட நெருக்கமா இருக்கும்போது கோயில பத்தி பேசலாம்ன்னா, தாழடப்ப ஐயனார்ன்னு சொல்லி ஒரு ஐயனார். நீங்க ஐயனார பத்தி பேசணும்னா 100 ஐயனார பத்தி நான் பேச முடியும். 100 சீரியல் நடக்க முடியும். இப்போ அந்த தாழடப்ப ஐயனார், தாடப்ப ஐயனார்ன்னு சொல்லுவாங்க. தாழடப்ப ஐயனார்ங்கிறது அந்த பேர். அது ஊரோட பேர் வந்து வாய்மேடு. அந்த கோவில்ல வந்து படிக்கட்டுறன்னு ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க அந்த தாழடப்ப ஐயனார் பத்தி நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். ஆனாலும் வந்து அந்த கோவிலுக்கு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு உதாரணமாக உங்களுக்கு வர வேண்டிய பணமோ பொருளோ நீங்கள் வந்து மனசார உண்மையிலேயே நான் கொடுத்தேன், ஒருத்தர்ட்ட நான் கொடுத்தேன். ஆனால் அந்த கோவிலில் போய் வேண்டிக்கிட்டு வந்தால் அந்த கோவிலில் அந்த பணம் திரும்ப வருதான்னா திரும்ப வரும். ஆனால் படிக்கட்டுற பழக்கம்னு ஒன்று இருக்குது. அதை தயவு செய்து அது போன தடவை சொன்னேன். நீங்கள் போன தடவை பேசும்போதே யாரும் முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் பேசுனீங்க. ஏன்னா இன்றைக்கி சாமி கடவுள் ஒரு பக்கம் இல்லை இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. நான் பார்த்து வியந்த பார்த்து சங்கடப்பட்ட ஒரு வேண்டிட்டு வந்துட்டோம்னு வச்சுங்களேன், அந்த மறுபடியும் அந்த நிலைப்பாடுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை தொட்டு தயவு செய்து பணம் வரணும், பணம் என்னிட்ட ஏமாற்றிட்டாரு, பணம் கொடுக்கணும், என்னை பற்றி ஒரு தவறாக பேசுகிறாருன்னு நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டீங்கனாலே போதும். வேணும் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். போனால் ஒரு 100 200 உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஐயருக்கோ இல்லை ஏதோ உங்களுக்கு செய்யணுமோ செஞ்சுடுங்க. ஒரு வாழைப்பழத்தை வாங்கி வச்சுட்டு வாங்க, அவ்வளோதான். அந்த கோயிலுக்கு போயிட்டு சொல்லிட்டு வந்தால் போதும். எனக்கு அதுதான் சொல்கிறேனே தவிர மற்றபடி இன்னும் சின்னோண்டு கோயில், ரொம்ப பழைய கோயிலாக இருக்கும் அந்த கோவில். ரொம்ப பழைய கோயில், சின்ன கோயிலாக இருக்கும். அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். படிக்கட்டுறதுன்னா என்ன? அதுக்கு ஒரு பணம் வந்து வச்சு அங்கே ஒரு பழக்கம் வந்து சும்மா அதாவது நம்ம படியில் வச்சு அந்த பணத்தை வேண்டிக்கிட்டு வந்து இந்தமாரி சொல்லுவாங்க. இதுமாரி என் பணத்தை இதுமாரி கொடுக்காம ஏமாற்றிட்டாரு, இது என்ன அப்படின்னு சொல்லி அது ஒரு சம்பிரதாயம் இருக்குது. நம்ம ஊரில் எப்படின்னா தத்து கொடுக்குற மாதிரி அது ஒரு நிகழ்வு. அது அங்கே போய் கேட்டோம்னா அது இப்போல்லாம் மாறி போச்சு. நான் சொல்கிறாலும் 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கும் அந்த பழக்கம் இன்றைக்கும் எனக்கு தெரியுமான்னா எனக்கு நல்லாவே நான் பார்க்குறோம் அதை. ஏன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற தொட்டு அதை தொட்டு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு. அது கொஞ்சம் கவனமாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம வெட்டுடைய காளி கோயிலில் அந்த காசு வெட்டுறன்னு சொல்லி பழக்கம் உள்ள சில மாசாணியம்மன் கோயிலில் மிளகா அரைக்கிறதுன்னு சொல்லி பழக்கம் இருக்குல்ல, இந்த மாதிரி இங்கே வந்து இந்த படிக்கட்டுறன்னு சொல்லி ஒரு பழக்கம் இருக்குது. காசை வச்சு இதுமாரி ₹1 2 பணத்தை வச்சு வேண்டிக்கிட்டு வர்றது, வேறு ஒன்றும் கிடையாது. வேண்டிக்கிட்டு வர்றது அந்த காசை வச்சுட்டு, அந்த காசை வச்சு வேண்டக்கூடாதுங்கிறது தான். அது வேண்டுனா அது வந்து அபரிவிதமாக அது செயல்படுதான்னு செயல்படுது. அது வேண்டாம். அது வந்து எக்ஸ்ட்ரீமான நிலை கொண்டு விட்டுரும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்.